என்னங்க புரட்டாசி மாதம் வந்துருச்சா? நான்வெஜ்ஜுக்கு சூப்பரான சப்ஸ்டியூட் பார்க்கலாமா? வாங்க. இதுக்கு இன்றைக்கி நான் 4 ஸ்பூன் கடல மாவு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரே 1 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அதோட கீழே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க. கொஞ்சமாக இதில் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பில் பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதில் 2 கரண்டி நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்புனா சூப்பரான வெஜ் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. புரட்டாசி மாதத்துக்கு ஆம்லேட்டுக்கு சூப்பரான சப்ஸ்டியூட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.